டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க? இந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறது மூலியமாக தான் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு 39, உத்தரப்பிரதேஷ்க்கு 80, எப்படி சொல்கிறோம்? பாப்புலேஷனை பேஸாக வச்சு சொல்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்றத இதை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் பவுண்டரி, அந்த ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியோட ஒவ்வொரு தொகுதியோட எல்லையை வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறது மூலியமாக தான் முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. இப்போ தமிழ்நாடு 39, உத்தரப்பிரதேஷ் 80. ஏன் உத்தரப்பிரதேஷ் அதிகமாக இருக்குது? அந்த பாப்புலேஷனை பேஸாக வச்சு சீட்ஸ் தரதுனால அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ சென்சஸ் பாப்புலேஷனை இப்போ சென்சஸ் பேஸாக வச்சு தான் சீட்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சீட்ஸ் வந்து என்ன ஆகும்? மாறும். ஏன்னா பாப்புலேஷனை பேஸாக வச்சு பிரிக்கிறதுனால. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பவுண்டரிஸ். ஒவ்வொரு தொகுதிக்கும் பவுண்டரி பிரிக்கிறதும் டீலிமிட்டேஷன் தான். இப்போ தமிழ்நாட்டில் 39 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையுமே என்ன இருக்கணும்? ஈக்குவல் பாப்புலேஷன் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையுமே ஈக்குவல் பாப்புலேஷன் தான் இருக்கணும் அப்படின்றதான் பேஸ். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி இருக்குன்னா அங்கே எக்ஸாம்பிளுக்கு 1 lakh பாப்புலேஷன் இருக்குன்னா பேலன்ஸ் இருக்க 38 தொகுதியிலே என்ன இருக்கணும்? ஆவரேஜாக 1 lakh தான் பாப்புலேஷன் இருக்கும். எக்ஸாக்டாக அப்படி பண்ண முடியாது, ஆனால் ஆவரேஜாக இருக்கணும் 1 lakh தான் பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்றத இந்த டீலிமிட்டேஷனோட கான்செப்ட். வேறு எதுக்கு? இப்போ 2 பார்த்துருக்கோம். ஒன்று நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி த்ரூ த இந்தியா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது அப்படின்றது பிடிக்கிறது. இன்னொன்று ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கணும், அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயும் இருக்கணும். அந்த பாப்புலேஷன் பேஸாக வச்சு தான் என்ன பண்ணுறோம்? இந்தியா முழுக்கவே தொகுதி வந்து பிரிக்கிறோம். தேர்டு SC ST ரிசர்வேஷன். ஒரு தொகுதி வந்து SC தொகுதின்னு சொல்கிறாங்க. எப்படி பேஸ் வச்சு ஏதாச்சும் சொல்கிறாங்க? பாப்புலேஷன் வச்சு தான் சொல்கிறாங்க. SC தொகுதி அதே மாதிரி தான். அப்போ அதுக்கும் டீலிமிட்டேஷன் அப்படின்றது முக்கியம். அப்போ டீலிமிட்டேஷன் இந்த 3 முக்கியம். என்னென்னு பார்த்துட்டோம். டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் அப்பாயின் பண்ணுறா? பிரசிடென்ட் அப்பாயின் பண்ணுறாரு. அவங்க யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூட ஒர்க் பண்ணுவாங்க. கம்போசிஷன் பார்த்தா 3 பேர் இருப்பாங்க. ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுக்கு டீலிமிட்டேஷன் நடக்குதுன்னா அங்கே யார் இருப்பா? தமிழ்நாட்டோட எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். இவங்க ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி பார்த்துரும். பவுண்டரிஸை டிசைட் பண்ணுறது, கான்ஸ்டிடுவன்சி டிசைட் பண்ணுறது, எத்தனை கான்ஸ்டிடுவன்சி அப்படின்றது, அப்புறம் SC ST அந்த இதை டிசைட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துரும். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஹைலி பவர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது? நாட் கொஸ்டின் பிஃபோர் எனி கோர்ட். இவங்க சொல்கிறது தான் என்னது? லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு 39 சொல்லிட்டாங்கன்னா என்னது? 39 தான். நீங்கள் அதே திரும்ப பண்ண முடியாது, கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் போட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் எப்பலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டீலிமிட்டேஷன் யார் பண்ணுவோம்? ஆக்ட் பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்ட் போடும். ஓகேங்களா? அந்த கமிஷன் அப்பாயின் பண்ணுறது யார்? பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம். அப்போ டீலிமிட்டேஷன் 1952 ஃபஸ்ட் பண்ணாங்க. ஆக்ட் 1952 வருது. டீலிமிட்டேஷன் எப்பயே பண்ணிட்டோம், 52 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து 1962 வருது ஆக்ட். ஆனால் டீலிமிட்டேஷன் பண்ணது வந்து 63 தான், இல்லை நெக்ஸ்ட் இயர். தேர்ட் டீலிமிட்டேஷன் 1972 ஆக்ட் வருது. எப்போ பண்ணாங்க அப்படின்னா 73 தான் பண்ணுறாங்க. 73 தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் லாஸ்ட்டாக பண்ணது 2002 ஆக்ட் வருது. 2002 ஆக்ட் வருது. ஆனால் டீலிமிட்டேஷன் நடந்தது 2003 தான். டீலிமிட்டேஷன் நடந்தது 2003 தான். அப்போ இது வரைக்கும் எத்தனை டீலிமிட்டேஷன் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 times டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது உள்ள இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் டீலிமிட்டேஷன் எதை பேஸாக வச்சு பண்ணுறோம்? சென்சஸ் வச்சு பண்ணுறோம். அப்போ 1952 ஆக்ட் வந்து எந்த சென்சஸ் வச்சு பேஸாக பண்ணியிருக்கோம்? 1951 சென்சஸ். ஏன்னா 52க்கு முன்னாடி 51 தான் சென்சஸ் நடந்திருக்கும். அப்போ அந்த சென்சஸ் அப்போ 62க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? 61 சென்சஸ். 72க்கு 71 சென்சஸை பேஸாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ 72க்கு அப்புறம் தான் சேஞ்ச். 72க்கு அப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே படிச்சிருப்போம். 1976 வருது. இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பண்ணதெல்லாம் போதும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்பர் ஆஃப் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்ம பாப்புலேஷன் ஸ்டெபிலேஷன் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் டீலிமிட்டேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2000 வரைக்கும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. 2000 வரைக்கும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 84th அமெண்ட்மெண்ட் வந்து வருது. அப்படின்னு 42 × 2 போட்டிங்கன்னா வந்துடும் 84 வந்து வந்துடும். அந்த 84th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, திரும்பி 84th அமெண்ட்மெண்ட் 2002 இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த பேன் பண்ணியிருந்தாங்களா 2000 வரைக்கும் பண்ணக்கூடாது டீலிமிட்டேஷன். 1971 சென்சஸில் லாஸ்ட்டாக பண்ணோம். அது அப்படியே இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் இதுக்கப்புறம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வரைக்கும் 47 அமெண்ட்மெண்ட்ஸ் பேன் பண்ணி வச்சிருந்துச்சு. 84th அமெண்ட்மெண்ட் அது திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? 2001 வரும் இது. ஓகேங்களா? 2001 வரும். 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க பேனை. ஓகேங்களா? அப்போ 2001 25 இயர்ஸ்னா 2026 வரைக்கும் என்னது? டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 84th அமெண்ட்மெண்ட் சொல்லிடுச்சு. 84th அமெண்ட்மெண்ட் 2026 வரைக்கும் பேன் பண்ணி வச்சிருக்கு. டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த 84th அமெண்ட்மெண்ட்டில் இன்னொரு பாயிண்ட் அது என்னது அப்படின்னா, வித்தின் த ஸ்டேட் மட்டும் டீலிமிட்டேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிடுச்சு. வித்தின் த ஸ்டேட், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளே மட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் 39 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குன்னா அந்த 39 கான்ஸ்டிடுவன்சிக்கு நான் என்ன சொன்ன ஈக்குவல் பாப்புலேஷன் இருக்கணும்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதை வந்து மாற்றிக்கலாம். அதை வந்து 1971 சென்சஸில் ஃப்ரோஸ் ஆகிருக்குல்ல, அதுக்கு மட்டும் டீலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்க சொல்லிடுச்சு. ஏன்னா வந்து பாப்புலேஷன் அதுக்கு நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுன்றதுக்காண்டி வித்தின் த ஸ்டேட் மட்டும் பண்ணிக்கலாம். வித்தின் த ஸ்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? இந்த 39 தமிழ்நாட்டோட அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த 39 நம்பர் சேஞ்ச் ஆகாது, உள்ள இருக்க பவுண்டரிஸ் தான் சேஞ்ச் ஆகும். உள்ள இருக்க பவுண்டரிஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு சில பார்ட்டில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கலாம், அதனால் இங்கேருந்து ஒரு பார்ட் இந்த ஒரு பகுதிக்கு வந்து போகலாம். அதனால் நம்பர் சேஞ்ச் ஆகாது, பவுண்டரிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ 84th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? 1971 சென்சஸ்லேருந்து 1991 சென்சஸ் படி என்ன பண்ணீங்க? வித்தின் த ஸ்டேட்டுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துரும். 2026 வரைக்கும் என்ன பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ட் வருது, 87th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வித்தின் த ஸ்டேட் சேம் பாயிண்ட், வித்தின் த ஸ்டேட் 2001 சென்சஸை வச்சு என்ன பண்ணிக்கோங்க? டீலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. 2001 சென்சஸை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது 87th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ 3 அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். 42nd, 84, 87. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். டீலிமிட்டேஷன் பற்றி வரது 3 அமெண்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? 42nd, 84, 87.
இது இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா வரும் 84 வந்துடும். அது கூட +3 பண்ணிங்கன்னா 87 வந்துடும். இன்ட்டு 2 +3 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 47 கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிச்சு 1971 சென்சஸில் ஃப்ரோஸ் பண்ணிச்சு. அப் டு எது வரைக்கும் 2000 வரைக்கும் ஃப்ரோஸ் பண்ணிச்சு. 84 கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு 2001 வந்துச்சு. அதுலேருந்து 25 இயர்ஸ். ஸோ 2026 வரைக்கும் ஃப்ரோஸ் பண்ணது இது. ஓகேங்களா? அதுலேயே ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க வித்தின் த ஸ்டேட் வந்து 1991 சென்சஸ் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னிச்சு. 87 கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா 2001 சென்சஸ் வச்சு வித்தின் த ஸ்டேட் வந்து பண்ணிக்கோங்க டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது இப்போ 2026க்கு அப்புறம் நடக்கும். ஓகேங்களா? 2026க்கு அப்புறம் நடக்கும். அது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓகேங்களா முன்னாடி அவங்க சேஞ்ச் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம் சென்சஸ் வந்ததுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து மாறி இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.